பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஹ்லி பைத்திஹி அம்மா பாத். பேரான சொல்லெடுத்து அறிவோடு வழக்கெடுத்து அற்புதமான சொல் தர அல்லாஹ்வே உன்னை இறையஞ்சி உன் தூதர்தான் உலகுக்கெல்லாம் விளக்கென்றும் அவர் வாழ்க்கை நிறையே தன் வாழ்வென்று எடுத்தோர்கள் வென்றோர்கள் என்றும் நான் ஆரம்பமாக எல்லோருக்கும் பகிரங்கம் செய்கின்றேன். எனது அன்பு நண்பர்களே, முதல் கண் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கொத்துபா என்கின்ற பரப்புரையை நான் தொடங்க வேண்டும் என்று நான் கிஞ்சித்தும் எண்ணியதில்லை. எமது ஊரிலே சில சொல்லாடல்கள் உண்டு, வழக்காடல்கள் உண்டு. அந்த சொல்லாடல்களை பொறுத்தவரையில பொதுவாக பாரக்கத்தம் என்று ஒரு சொல்லுவது உண்டு. அநியாய செலவு செய்தால் அது பாரக்கத்தம். யாருக்காவது அதீத பிரசங்கித்தனமாக ஏதாவது பேசினால் அதற்கு பெயர் பாரக்கொத்துபா. இந்த சொல்லாடல்கள் வழக்கிலிருந்து வழக்கொழிந்திருந்தாலும் வாழ்க்கை நிறையில் அவ்வப்போது காதுகளிலே ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே யதார்த்தங்களை பேச வேண்டும் என்கின்ற நோக்கிலே நான் வந்திருக்கிறேன். கார்ல் பாப்பர் என்ற ஒரு அறிஞன், அவன் சொன்னான், ஒரு உண்மை மறுதலிக்க நிலைத்திருக்குமாக இருந்தால் அது உண்மை என்று சொல்லுகிறான். காயல் பசு, இவன் ஹிட்லரின் தலகர்த்தாக்களில் ஒருவர். இவன் சொன்னான், ஒரு வதந்தி, ஒரு பொய் திரும்ப திரும்ப மீள சந்தைப்படுத்தப்பட்டால் அது உண்மையாகிவிடும் என்று சொல்லுகிறான். ஆக இந்த இரண்டு தத்துவார்த்தங்களுக்கு அடிப்படையிலும் சில உண்மைகளை போட்டுடைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். நான் கிஞ்சித்தும் எண்ணியிருக்கவில்லை. ஒரு பெரிய ஜும்மா பள்ளி வாயிலுக்கு எதிராக நான் ஒரு குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. காத்தான்குடிக்காரனுக்கு, கனடாவிலே வாழ்பவனுக்கு எதற்காக இந்த வேலை, ஏன் இந்த வீண் வம்பு என்று சிலர்கள் யோசிக்கலாம். விரும்பியோ விரும்பாமலோ என்னுடைய பெயர் பந்தாடப்படுவது இதில் வேதனையை மட்டுமல்ல விசனத்தையும் எனக்கு ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் சில உண்மைகளை, எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு சொல்லியாக வேண்டிய கடமை எனக்கு இருக்குகிறது. இதன் அடிப்படையிலே தான் நான் வந்திருக்கிறேன். இந்த கர்பலாவிலே அமைந்திருக்கிற காணி இரண்டு காலகட்டத்தை குறிப்பிட்டது. ஒன்று ஈமு ஈபி, இஸ்மாயில் ஹாஜியாரின் வரவிற்கு முன்பு, இஸ்மாயில் ஹாஜியாரின் வரவிற்கு பின்பு, இரண்டு காலகட்டத்தில் பிரித்துக் கொள்ளலாம். இஸ்மாயில் ஹாஜியார் தலைவராக வருவதற்கு முன்பு இரண்டு பகுதியினர் இலங்கை வீடமைப்பு அதிகார சபைக்கு காணியினை அன்பளிப்பு செய்கிறார்கள். ஒரு தரப்பு இரண்டு தனிநபர்கள் ஜாமியுல்லாஹிரின் பெரிய மீரா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு அந்த காணியினை தத்துவத்தை எழுதி கொடுத்து அதன் ஊடாக இலங்கை வீடமைப்பு அதிகார சபைக்கு உன்னிச்சை அகதிகளுக்கு கொடுப்பதற்காக அந்த காணியினை வக்ஃபு செய்கிறார்கள். இன்னும் மூன்று தனிநபர்கள் தங்களுடைய காணியை நேரடியாக இலங்கை வீடமைப்பு அதிகார சபைக்கு தத்தம் செய்கிறார்கள். இரண்டு தரப்பினர், ஒன்று பள்ளிவாயல், மற்றையது மூவர் தனியார். இந்த மூவரிலே என்னுடைய மாமனாருடைய தகப்பனார் ஒருவர். இதனால் தான் நான் இந்த விடயத்துக்குள் வருகிறேன். மறுவர் மௌரு கரீம் சார் அவர்களுடைய மாமனார் மர்ஹூம் இஸ்மாயில், மற்றையவர் ஏகே ஹாஜியார், ஆறாங்குறிச்சி பகுதியிலே பிரபலியமாக வாழ்ந்த ஒரு பெருமகன். இந்த இரண்டு பேரும் பள்ளி வாயிலுக்கு எழுதிவிட்டார்கள். இந்த வீடமைக்கும் பணிகள் நிறைவுறவில்லை, இடம்பெறவில்லை. பின்னர் சுனாமி அடித்தது. அந்த காணிகளில் வெவ்வேறு வடிவங்கள் மாறியது. இது வேறு கதை, வேறு தலைப்புகளிலே ஆராயப்பட வேண்டியது. இதன் பின்னர் மர்ஹூம் காத்தான்குடி பிரதேச சபையினுடைய முன்னாள் உதவி தவிசாளராக இருந்த
மதிப்புக்குரிய சகோதரர் மர்ஹூம் எஸ்.எம். சீனி முகமது, தற்பொழுதும் காத்தாங்குடி 4 இருக்குகின்ற சட்ட போராளி எங்களுடைய மூத்த சகோதரர் எஸ்.ஏ. பதுர்தீன், இந்நாள் நகர முதல்வர் சகோதரர் எஸ்.எச்.எம். அஸ்பர், பள்ளிவாயலின் நிர்வாகிகள் பலர்களினது முயற்சிகளும் அவ்வப்போதும் எல்லோருடைய தொடர் முயற்சிகளாலும் நான் மேற்கூறிய 3 பேருடைய பெருமுயற்சியினாலும் இந்த காணிகள் பழையவர்களின் பெயர்களுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த மாற்றம் செய்யப்பட்ட ஆவணங்களை இந்த தரப்புகள், இந்த பிரமுகர்கள் பள்ளிவாயலிலே கொண்டு வந்து ஒப்படைத்து விடுகிறார்கள். இப்பொழுது பள்ளிவாயல் லக்கரிலே இந்த ஆவணங்கள் பத்திரமாக தூங்கிக் கொண்டு இருக்கிறது. இது 2009 காலப்பகுதிகளிலே மர்ஹூம் என்னுடைய மாமனார் ராசிகாச்சியார் என்னிடத்திலே சொன்னார், இவ்வாறு எங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமான இந்த ஆவணம் பள்ளிவாயலிலே இருக்கிறது, இதனை நான் பெற வேண்டும், நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதன் அடிப்படையில் அந்த குடும்பத்தினர் ஒரு கடிதத்தை பள்ளிவாயலுக்கு கொடுத்திருந்தார்கள். பள்ளிவாயலால் ஒரு ரமலான் இரவு, அப்பொழுது தலைவராக மர்ஹூம் ஜுனைத் மௌலவி அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சோலியாக மாற்றுவானாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜுனைத் மௌலவி அவர்கள் எங்களை வர சொல்லியிருந்தார்கள். அதிலே 3 தனிநபர்கள், ஒன்று எங்களுடைய மாமனாருடைய தரப்பு, இன்னொன்று மாமனாருடைய சாச்சாவினது குடும்பம், சகோதரர் குறைசாஜியாருடைய குடும்பம். குறைசாஜியார் 2 பேரும் போயிருந்தோம், நானும் போயிருந்தேன். ரமலானின் பிறகு இரவு தராவிக்கு பிறகு ஜுனைத் மௌலவி, இக்பால் மௌலவி, சகோதரன் மொஹிதீன், ஹாலித் ஹாஜியார் அடங்கியிருந்த மரைக்காயர்கள் எங்களை சந்தித்தார்கள். கோரிக்கை வைத்த நேரம் ஹாலித் ஹாஜியார் சொன்னார், பள்ளி வாயிலுக்கு சிலவுகள் இருக்கிறது, அந்த சிலவுகளிலே பங்கை தர வேண்டும் என்று கேட்டார். ஹாஜியார் கேட்டது நியாயமான விஷயம், தருவதாக இந்த தரப்பும் ஒப்புக்கொண்டது. இதன் பின்னர் அந்த ஆவணங்கள் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்பு ஆவணங்கள் ஒரு வாராக கிடைத்துக் கொண்டது. அவர்களுக்குரிய ஆவணங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்களுடைய நிர்வாக காலம், இந்த குறித்த பிரஸ்தாப தனியார் நபர்களையும் பள்ளி வாயிலுக்கு அழைத்து இந்த காணியை எவ்வாறு நாம் முடிவுறுத்திக் கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதிலே பள்ளி வாயிலுக்கு சொந்தமான காணியும் தனியார்களுக்கு சொந்தமான காணியும் அடையாளப்படுத்த முடியாது. இதுல மாமனாருக்கு இருந்த அந்த காணி மாத்திரம்தான் அடையாளப்படுத்தப்படக்கூடிய காணி, உறுதிப்படுத்தப்படக்கூடிய காணி. இதன் அடிப்படையில் அந்த இடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை இவர்களுக்குள், நான் அதில் கலந்து கொள்ளவில்லை. இதில் அவர்கள் முடித்துக் கொண்ட விஷயம், இந்த காணிகளை நாம் மொத்தமாக அடைத்து 2 தரப்புமே நட்டப்பட்டிருக்கிறோம். பள்ளிவாயல் தரப்பும் சரி, தனியார்களும் சரி, அரசுக்கு ஒரு நல்ல நோக்கத்திற்காக கொடுத்து நாம் நட்டமடைந்திருக்கிறோம். எனவே நாம் இந்த காணியை இதன் அடிப்படையில் பிரித்துக் கொள்வது என்று முடிவு செய்தார்கள். இதன் அடிப்படையில் பள்ளிவாயல் தரப்பு மாமனாருக்கும் அவருடைய சகோதரனின் குடும்பத்திற்குமாக இணைத்து ரூபாய் 3 லட்சம் அன்றைய தேதியிலே இஸ்மாயில் ஹாஜியாருடைய நிர்வாகத்தால் பணம் கொடுக்கப்பட்டது மொத்தமாக அடைப்பதற்கு. என் நினைவுகளில் உள்ள அடிப்படையில் ரூபாய் 8 லட்சத்து சொச்சம் இதுல செலவு மொத்தமாக அந்த காணியை அடைச்சதுல. அதுல குறைசாஜியார் ஒரு கட்டத்தில் நடிச்சு சொன்னார், அதுல கூடுதலான செலவு தன்னுடையது, அது அவங்க மாமா மருமகன் அவளுக்குள்ள உள்ள விஷயம். இது அடைத்து முடிந்து விட்டது. அடைந்து முடிந்ததன் பின்பு 2 தரப்புகளுக்கும் இடையிலே ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கல. அடைக்கிற நேரமும் சில பிரச்சனைகள் இவளுக்குள்ள வந்துட்டு, இதுல ஒரு தரப்பு தங்களுக்குரிய காணி என்று ஒரு பகுதியை ஒதுக்கி கொண்டார்கள். இதை போல என்னுடைய மாமனாரும் தனக்குரிய பகுதி என்று அவரும் ஒரு பகுதியை ஒதுக்கி கொண்டார். இதில் எனக்கு உடன்பாடு இருக்கவில்லை, மன்னிக்கவும். இதுல மாமனாரும் ஒரு பகுதியை தனக்கு ஒதுக்கி கொண்டார். இந்த விடயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால், எல்லோரும் ஒரு கூட்டாக ஒரு முயற்சியில போய் தாங்கள் ஒரு பகுதிகளை எடுத்துக்கொண்டது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொல்லிவிட்டேன், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது அவரும் இருக்கிறார், அவர்களும் இருக்கிறார்கள், நான் இதுக்குள்ள எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை, என்ன எனக்கு தேவையும் இல்லை என்றால் இது அவங்களோட பிரச்சனை, அவங்களோட ப்ராப்பர்ட்டி.
இதனிடையே காலங்கள் மெல்ல மெல்ல 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் போயிட்டு இதுல தனியார்கள்ல 3 மாமாட குடும்பத்துக்குரியது உண்டு, குறைசி ஆஜியார குடும்பத்துக்கு உரியது உண்டு, அகமது லெப்பை என்பவருடையது உண்டு. இந்த அகமது லெப்பை மாமாக்கு அவருடைய தத்துவத்தை வித்து விட்டார். அவருடைய காணியை வித்துட்டார். இப்ப தரப்பு 2 தான். பள்ளிவாசல் ஒரு தரப்பு, தனியார் ஒரு தரப்பு. தனியார் 3ஆக இருந்தது, 2 பேரா போயிட்டு. சம்மேளனத்திலே இது சம்பந்தமாக 2-3 பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. இறுதியாக 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலும் ஏற்கனவே 7 ஆண்டு போன ஒரு தரப்பு நாங்கள் எங்களுடைய காணியை எடுத்து விட்டோம், நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டார். என்னுடைய அழுத்தத்தால மாமா இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டார். நானும் சபையில இருக்கிறேன். இருந்து ஜவாத் சார் இந்த இடத்துல கேட்டாங்க, இந்த காணிய பள்ளிவாசலும் தனியாரும் சம்மேளனத்துக்கு எழுதி இதை நாம பிரிச்சு நாங்க உங்களோட ஒவ்வொரு ஆக்கள பேருக்கும் தாராமட்டு சொன்னாங்க. சம்மேளனத்தால் இதற்காக ஒரு குழு போடப்பட்டது. அதுல என் நினைவுகளில் உள்ள பெயர்களில் ஹொண்டா மாஹிர் ஹாஜியார், அன்றைய காணிக்குழு தலைவராக இருந்த சகோதரர் என்எம் ஜமீல், மர்ஹூம் ஜவுஃபர் சார் போன்றவர்கள் இந்த காணிக்குழுவுக்கு போடப்பட்டார், சகோதரர் ஹாரிஸ் உட்பட. இவர்கள் போய் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் அல்லது 1வது வாரத்தில் காணி அளந்தார்கள். சர்வேரோட போய் அளந்து இதை பிரிக்கிற நேரம் எனக்கிட்ட மாமனார் சொன்னார், இதுல மௌருக்கரின் சேர்ற மாமனார காணி இதுக்குள்ள இந்த வீதத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அவருடைய காணி தோணாவுக்கு மேல வருது. அவர் சொன்ன தகவல் தோணாவுக்கு மேல வருது. இந்த காணிய இந்த வீதத்துக்குள்ள போடுறதுக்கு நான் உடன்பாடு இல்லை என்று சொன்னார். சொல்லி ஒரு 2-3 நாளில் அவர் லுகர் நேரம் ஒது எடுத்து நின்ற மனுஷன் அந்த காணியில செஸ்ட் பெயின் வந்தது, அவர் ஹார்ட் அட்டாக், அவர் மௌத்தாயிட்டார். இது 2012ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடுவாக்கிலே நடக்கிறது. இதன் பின்பு 2014ஆம் ஆண்டு சம்மேளனத்தில் மீளவும் இந்த குடும்பத்தாரை அழைத்து பேசுகிறார்கள். ஏற்கனவே ஒரு பார்ட்டி இதுல அவுட் ஆயிட்டாங்க, பார்ட்டி அவுட். இப்ப எங்கட குடும்பமும் இவங்களும் தான் இந்த பேச்சுவார்த்தை. இப்ப நானும் சம்மேளனத்தில் இருக்கிறேன். நான் அப்ப காணிய வரைபடத்தை கீறி இதுல உள்ள டிஸ்பியூட்டுகளை சொல்லி இந்த வீதத்துல இதை கொண்டு வரக்கூடாது என்று அவர் சொன்ன விஷயத்தை சொன்ன நேரம் பள்ளிவாசல் தரப்பு அதுக்கு இணங்கல்ல. இல்ல அதையும் தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சொன்ன நேரம் பள்ளிவாசல்ல ஹாலிது ஹாஜியார் ஒரு ஃபைலை பிரிச்சிருந்தாரு. அந்த ஃபைல்ல நானும் ஹெட் டேபிள்ல இருக்கிறேன். ஃபைல்ல ஒரு பகுதியில எங்க ஹாஜியார் பிரிச்ச அந்த பகுதியில ஒரு கத்தரி நிறத்துல ஒரு வரைபடத்துல காட்டுப்படுகிறது. ஓடைக்கு மேலேயும் காணி, தோணாவுக்கு மேலேயும் இருக்கு காணி. அப்ப இந்த காணியின் மேற்கு புறத்துல காணி காட்டுது. அப்ப நான் கேட்டேன், இன்னும் இதுக்கே ஹாஜியார் என்று சொன்னேன். ஃபைல ஹாஜியார் மடக்கிட்டார். இப்ப சலீம் சார் அவட தெரிந்தவர் சொல்றாரு, அது அவங்களுக்கு ரோட்டோரம் காணி கொடுக்கலான்னு. ஆனா ஏற்கனவே ஒரு பார்ட்டி ரோட்டோரம் பிடிச்சிட்டு அது பெய்த்து, அது வேற கதை. நோ இன்ட்ரெஸ்ட்டாங்க அவங்க. இப்ப இவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாக்களுக்கு இந்த கதை சொன்னோடனே ஹொண்டா மாயிராஜியார் சொல்றாரு, ராசிக் ஆஜியாருக்கு அந்த காணியை விட்டுறணும். அந்த காணியை விட்டுறணும் என்னண்டா என்ன நினைவுகள்ல உள்ள அடிப்படையில 40 லட்சம் ரூபாய் கிட்ட அவருக்கு செலவு. அதுல 2 கட்டடம் இதெல்லாம் செஞ்சு அதுல பெரிய தோட்டங்கள் உருவாக்கிட்டு இருந்தாரு. ஆனா நான் இறுதி வரைக்கும் இன்று வரைக்கும் ஒரு 4 அல்லது 5 தரம் தான் நான் அந்த காணியில போயிருப்பேன். அவர் இருக்கக்குள்ள ஒரு தரமோ 2 தரம் போயிருக்கேன். அதுக்கு பிறகு பள்ளியாக்களோட ஒரு தரம் போனேன். இடையில ஒரு தரம் போயிருக்கேன். என்ன எனக்கு அது ஒரு முடிவில்லாத ஒரு பிரச்சனையில நாங்க போறதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கே இல்லை. இதன் அடிப்படையில மீளவும் சம்மேளனத்தில் நடந்த அந்த கூட்டம் ஒரு முடிவின்றி முற்று பெற்றது. இப்ப 2014 காலங்கள் மெல்ல மெல்ல கரையுது. 2020ஆம் ஆண்டு சம்மேளனத்துக்கு தௌஃபிக் என்ஜினியர் தலைவராகவும் வந்துட்டார். 2020ல சம்மேளனத்தில் அவர் தலைவராக இருக்கிற நேரம் நிறைய முரண்பாடுகள் எங்களுக்குள்ள வாரது வழக்கம்.
சம்மேளனத்தில் இருந்தாக்களுக்கு தெரியும். அவரு என்கிட்ட பல தடவை இந்த காணி விஷயமாக அவரும் கதைச்சாரு. இதுல நான் முடிவெடுக்கிறாள் அல்ல. அவங்களோட 5 பேரு பிள்ளைகள், அவருடைய மனைவி உட்பட 6 பேர் சேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு. இதுல நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. தகவலை நான் எத்தி வைக்கலாம், இப்படி செய்யறதுக்கு நான் ஒரு ஆலோசனையை சொல்லலாம். நான் முடிவும் நான் எடுப்பதல்ல. பிறகும் என்னட்ட ஒரு தரம் இஷா தொழுதற்கு பிறகு ஜாமியுல்லா ஃப்ரீன்ல தொழுதுட்டு வாரன். அப்பயும் தௌஃபிக் இன்ஜினியர் இந்த விஷயத்தை கதைச்சாரு. அதன் அடிப்படையில நான் இந்த குடும்பத்தார்ட்ட இந்த விஷயத்தை சொல்லி 2020ஆம் ஆண்டு என்ன ஹாலிது ஹஜர் வீட்டு, அப்ப கொரோனா டைம், ஏதோ ஒரு பிரச்சனை ஊர்ல இது இல்லாத நேரம், என்ன ஹாலிது ஹஜரை வீட்டை அழைச்சி இந்த மர்ஹூம் முகமது இஸ்மாயில் மௌருக்கதி சர்ற ஃபெமிலிக்குரிய காணி தோனாவுக்குள்ளதான் வருதுன்னு சொன்னாரு. இதுக்கு இடையில ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் சாந்தி மொய்னாஜர் ஏற்கனவே சொல்லக்கூட கதைக்கக்கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், அந்த காணி தோனாக்கு வெளியடிக்க அதுக்குள்ள கிணறு இருக்கு, நாங்க முதல் போயிருக்கோம்னு சொன்னார். இந்த தகவலையும் சொன்னார். ஆனா இந்த ஆவணங்களுக்குள்ள உள்ள சில சிக்கல்கள் பிரச்சனைகளை என்னட்ட தௌஃபிக் இன்ஜினியர் விளங்கப்படுத்தி இதையும் இதுக்குள்ள சேர்ப்பம் பண்ணாரு. அவரும் சொன்னதன் அடிப்படையில நான் இவங்களோட குடும்பத்துக்கு இந்த விஷயத்த சொன்னேன். அவங்களும் உடன்பட்டாங்க, இதை இப்படி பிரச்சனையை முடிச்சிடுவோம். ஏற்கனவே இவங்களோட குடும்பத்துக்கு 3/4 ஏக்கர் பிளஸ் இது 33 பர்ச்சேஸ், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் காணி. வாங்கினதும் கிட்டத்தட்ட 1 ஏக்கர், அன்னளவாக 2 ஏக்கர். 2 ஏக்கரை விட சற்று குறைவு, ஒரு 10 பர்ச்சேஸ் குறையுதுன்னு வைங்களேன். இதன் அடிப்படையில இந்த பின்னங்கள் இஸ்மாயில் ஹாஜியார காலத்துல கருவாகிற நேரம் எதுவாக இந்த விடயம் உருவாக முடிவாக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்களோ அதன் அடிப்படையில் இவர்களுடைய குடும்பத்துக்கு நான் சொல்றேன். இப்ப மொத்த காணியும் இவர்கள் தங்களுக்காக குறித்தொதுக்கி கொண்ட காணியும் பள்ளி வாயிலுக்கான காணியும் இவர்களுடைய பராமரிப்பில் இருக்குகிறது. இதற்கிடையிலே ஏற்கனவே இந்த காணி அடைச்சி இவங்க 2 தனியார் தரப்பு பிரித்து கொண்டார்கள் என்று சொன்னல்லவா, அதுல தென்மேற்கு மூலையிலே ஒரு பகுதி காணிய அந்த மஹல்லாவை சேர்ந்த ஒரு குடும்பம் இது எங்கட காணி என்று பள்ளியில வந்து சொல்லி போட்டு அவங்களும் அடைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த இந்த காணி இந்த தொங்கல்ல தெற்கு பக்கத்துல ஒரு ரோட்டு போகுது. அந்த ரோட்டோட ஒட்டினதாக இந்த காணி ஓடை எல்லையாகவும் மங்கள பகுதியை ரோட்டு எல்லையாகவும் இவட காணியை பின் எல்லையாகவும் கொண்டு அந்த காணியும் போயிட்டு, இதுக்கு பிறகு இவங்க எங்களோட பேசியதன் அடிப்படையில நான் இந்த குடும்பத்துக்கு இந்த தகவலை சொன்னேன். இப்ப மொத்தத்துல இவங்கட பகுதி இவங்கிட்ட இருக்கு, இவங்களுக்கு இவங்களாக அவரோட தகப்பனா குறித்தொதுக்கி கொண்ட காணி. இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்றதும் சொல்லியிருக்கேன். அங்கால இருக்கிற பள்ளிக்காக இருந்த காணி அதுவும் இவங்களோட பராமரிப்புல தான் இருக்கு. மொத்தத்துல இந்த கண்டமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆட்சி அவங்கள்ட்ட உறுதிகள் இருக்கு. இந்த உறுதிகள்ல பல சிக்கல்களும் இருக்குது. இந்த காணிகளை அடையாளப்படுத்துறதுல சிக்கல்கள் இருக்கு. இதன் அடிப்படையிலே தௌஃபிக் இன்ஜினியர் என்கிட்ட இந்த பேச்சுவார்த்தையை சொல்லி இஸ்மாயில் ஹாஜியார் காலத்துல எது நிபந்தனையோ, மாமா மௌத்தாயினத்துக்கு பிறகு பள்ளி வாசலுக்கு வந்து சலீம் சார் எதை சொன்னாரோ, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அன்று எதை சொன்னாரோ அந்த விஷயம்தான் இவங்களோட உடன்பட்டு போயிட்டு. இப்ப பள்ளிவாசல் என்ன கோரிக்கைகள் வைத்திருந்தார்களோ, பள்ளிவாசல் தரப்பு எதை என்னிடம் சொன்னார்களோ அதை நான் இவர்களிடத்தில் சொன்னேன். நான் இவர்களுடைய சார்பாக வருகிறேன். நான் இதன் வாரிசுதாரர் அல்ல. நான் அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆள், அவ்வளவுதான். என்னண்டா இதுல 5 பேரு அவங்க பங்குதாரிகள், பிள்ளைகள், வாரிசுகள், அவர் மனைவி உட்பட 6 பேர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுல இவங்க 6 பேரும் தான் முடிவெடுக்கணும். எங்கிட்ட அபிப்பிராயத்தை கேட்டா சொல்லலாம், நாங்க 2வது ஆக்கள் தான். இதன் அடிப்படையில் பள்ளிவாசல் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது. அவங்க சொன்ன நிபந்தனை தான், நாங்க ஒன்றும் போடல. இப்ப எங்கட கண்டிஷன் ஒன்றும் இல்லை. இப்ப காணி அடைச்ச காணிக்கு முதலாவதாக பள்ளிவாசல் தரப்பிலிருந்து மாமனிதர்களான மாஹிர் ஹாஜியார், இன்று காரியதரிசியாக இருக்கிற ஹைருல்லா மாஸ்டர், அவர் தம் சகோதரர் கலீலுர் ரஹ்மான் மாஸ்டர், ஜிப்ரி மதனி, முக்தார் ஹாஜியார், ஹுசைன் ஹாஜியார், மரைக்கார் மொய்தீன், இவர்கள் போன்றோர்கள் படையெடுத்து வந்தார்கள். ஒரு டைம் ஒன்று இவங்க என்ன எடுத்தாங்க, நாங்களும் கொண்டு வந்து காணியை காட்டுறோம். அன்றுதான் முதலாக வாராங்க. இப்ப
இந்த காணி அடைச்ச டைம்ல ஆரம்பத்துல இஸ்மாயில் ஹாஜியார தரப்பு இருக்கிற நேரம், ஆரம்பத்துல இவங்க வந்து பேசுகிற காலத்துல போனதுக்கு இறுதியாக மாமனார் மௌத்தாகிறது இப்ப 2013 டிசம்பர் மாதம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அளந்தார்கள் அல்லவா, அன்று வந்து போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு யாரும் இல்லை, எந்த இன்ட்ரெஸ்டும் அந்த காணியில அவங்க இருக்கல, யாரும் வரவும் இல்லை, பேசவும் இல்லை, எதுவும் செய்யல. சகோதரர் எங்கட தௌஃபிக் என்ஜினியர், எந்திரி தௌஃபிக் என்ஜினியர் என்னோடு கதைத்துக் கொண்டதன் அடிப்படையில் பள்ளிவாசலாக்கள் வராங்க. வந்து காணியை பார்த்ததுக்கு பிறகு இப்ப பேச்சுவார்த்தையில 2 முடிவுகள். ஒன்று, இந்த காணியை நாங்கள் பள்ளிவாயலுக்கு ஒப்படைப்பது ஆச்சா. 2வது விஷயம், இவர்களுடைய தத்துவத்தை, இந்த குடும்பம் தங்களுக்குரிய தத்துவத்தை பள்ளிவாசலுக்கு தத்தம் செய்ய வேண்டும், எழுதி கொடுக்க வேண்டும். எழுதி கொடுத்தால் அவர்கள் இதற்கு பதிலாக இந்த காணி பின்னம் வீதாசாரம், அவங்களுக்கு 5 ஏக்கர், இவங்களுக்கு 2 ஏக்கர், இவங்களுக்கு 3 ஏக்கர் இருக்கிறதுல மொத்தமா இருக்கிற காணியை பிரிச்சு யாருக்கு யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜோ அதை பிரிச்சு கொள்றது. இதுதான் இஸ்மாயில் ஹாஜியார் காலத்திலேயும் எடுத்த முடிவு, இதுதான் ஆரம்பத்திலேயே எடுத்த முடிவு. தனபால சுந்தரம் டிஎஸ் கிட்ட போய் கதைச்சு, 650 பிரதேச செயலாளர்கிட்ட கதைச்சு அனுமதி எடுக்கிறதுக்காக எடுத்த முடிவு. அன்று மரணித்த பல மறைக்காரர்கள் இருந்து எடுத்த முடிவு. மர்ஹூம் அஜந்தா உபைது ஹாஜியார் உட்பட எல்லாரும் இருந்து எடுத்த முடிவு. எது முடிவோ அந்த முடிவை செய்தார்கள். இப்ப எனக்கிட்ட வந்து நானும் அன்று போயிருந்தேன், அவங்களோட குடும்பத்தால என்னுடைய மூத்த மைத்துனரும் அங்க வந்திருந்தார். வந்து காணியை அன்றைக்கு பள்ளியாக்கள் பாரம் எடுக்கிறாங்க. இப்ப பாரம் எடுத்ததுக்கு பிறகு பள்ளியால வரைபடம் வரைகிறதுக்கு எனக்கிட்ட தான் கேட்டு சேவையர் கஃபூர் நம்பரை கொடுக்குறாரு. காணி அளந்தாச்சு, எனக்கு ஒரு வரைபடத்தை அனுப்புறாங்க. அந்த வரைபடத்துல 2 துண்டாக அந்த காணியை காட்டியிருந்தாங்க. எங்களுக்கு வர வேண்டியது 88 பர்ச்சஸ், இந்த குடும்பத்துக்கு வர வேண்டியது 88 பர்ச்சஸ். இதன் அடிப்படையில 2 துண்டா அந்த காணி வருது. அப்ப திரும்ப இவங்களோட குடும்பத்தால் அபிப்பிராயப்பட்டாங்க, 2 துண்டா வந்தா நமக்கு அடைக்கிற வாங்குற கஷ்டம், ஒரு அடைப்புக்குள்ள இந்த காணியை தாங்க என்று கேட்டாங்க. அதை திரும்ப நான் சபைக்கு கன்வே பண்றேன். இந்த செய்தியை திரும்ப மறுவரைபடம் வரைந்து எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதுல ஒரு லொட்ல காட்டி 88 பர்ச்சஸ். இதன் அடிப்படையில் எழுதி கொள்வதற்கு ஆவணங்களை நாம எழுதி கொள்றதுக்காக சட்டத்தரணிட்ட கொண்டு உங்களோட ஆவணங்களை ஒப்படைங்க என்ற ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டது. இப்பதான் இவர்களுடைய தில்லாலங்கடி திருகுதாளங்களை தொடங்குறாங்க பள்ளித்தரம். இதுக்கு பிறகு கொரோனா காலம் பெருந்தொற்று பேரபாயமாக உலகளாவிய ரீதியிலே பரவி கிடந்த காலம், காத்தான்குடியில் அனைத்து மஸ்ஜிதுகள் உலகளாவிய ரீதியிலே இழுத்து மூடப்பட்டிருந்த காலம், பள்ளிவாயல்கள் நிவாரண முகாம்களாக செயற்பட்டுக் கொண்டிருந்த நேரம், என்ன திரும்ப ஒரு நாள் முகர நேரம் பள்ளிக்கு வருமாறும் இந்த ஆவணங்களை கொண்டு வருமாறும் என்னை அழைத்திருந்தார்கள். போயிருந்தேன். அப்ப என்ன சமாச்சாரம் இவங்க நேற்று சொல்லல, ஆவணங்களை வாசிக்காங்க. ஆவணங்களை வாசிச்சா சரியா தானே இருக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப இவங்களோட கதையில எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, இவங்க ஏதோ ஒன்று சுத்துறாங்க. நான் இந்த பேச்சுவார்த்தை சரி வராது, நான் இதுல இருந்து கலரோணும் எழும்புறேன். சகோதரர்களே, அன்று சகோதரர் ஜெஸ்மி அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறாரு, என்னுடைய நண்பர் சகோதரர் ஆசிக் ஹாஜியார் அங்க இருக்காரு, ஜிப்ரி மதனி இருக்காங்க. இவங்க இல்ல என்ன பிடிச்சு அமர்த்துறாங்க. இது இல்ல இல்ல மச்சான் நீ இதோட ஆசிக்கு சொல்றாரு, இல்ல மச்சான் நீ இதோடைய நீ முடிச்சிட்டு போ, இதுக்கு பிறகு இதை ஒன்னும் செய்யலான். தலைவர் தௌஃபிக் என்ஜினியர் அந்த நேரம் என்கிட்ட சொல்றாரு, நோ இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு, நீங்க பள்ளிக்காணி எடுத்துட்டு போறா எடுத்துட்டு போங்க, நாங்க ஒன்னும் செய்யலான்னு சொல்றாரு. அவடத்து மத்தாக்களுக்கு நாங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது, இதுல எடுக்கலாங்கிறதுக்கு பல சூட்சுமங்கள் இருக்குது. இதே நான் சொல்ல விரும்ப இல்லை. இதன் அடிப்படையில அவரது மீளவும் பேசி இதுதான் தீர்மானம், இப்படித்தான் செய்யறேன்னு வந்தாச்சு. அன்று வந்த நான் பல கடிதங்கள் அந்த குடும்பத்தால் அனுப்பியாச்சு. இந்த கடிதத்தை, இந்த காணியை எங்களுக்கு மீள எழுதித்தாங்க. இதுவரைக்கும் எந்த பதிலும் பள்ளிவாசல் தரப்பில் இல்லை. ஒரு சட்டத்தரணி ஊடாகவும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இதுதான் நடந்து முடிந்த உண்மை. இதுக்கு தலைவாரி பூச்சூடி திலகமிட்டு நகையிட்டு இன்றைக்கு பலர்கள் பல கதையாளர்களை இன்றைக்கு செய்யறாங்க. அதுல கிராமம் அமைச்சிருக்காங்க, பலது செஞ்சிருக்காங்க. எதென்றாலும் நீங்க செய்யுங்க, அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் அவங்களோட பொறுப்புல இருந்த காணி,
அவங்களோட முழு அடைப்பில் இருந்த காணி, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த காணி. ஆட்சியை நீங்க வாங்கிட்டு அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ரெஸ்டி போர்ட், ஒரு பள்ளிவாசல் நிர்வாகிகள், தர்மகர்த்தாக்கள் இதை செய்யறது அறமாண்டதா இந்த கேள்வி. இதுக்காக தான் நான் நேரலையில வந்தேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் சலீம் சாருக்கு கால் பண்ணி கதைச்சேன். அப்ப அவர் தலைவர் இல்லை. அப்ப அவரு நான் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளல என்ற அடிப்படையில் கதைச்சேன். நான் சொன்னேன், இல்ல சார் நீங்க கூட்டத்தில் கலந்து கொண்டீங்க, இப்படி நடந்தது என்று சொன்னேன். இல்ல அவங்களுக்கு காணி இருந்தா கொடுங்கன்னு தான் சொன்னேன் என்றாரு. வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்ன இருக்கிறாரு எங்கட ஹொண்டா மாஹிராஜியார், இவரு ரோட்டோரம் தரையிலா என்ற ஒரு அபிப்பிராயத்தை சொல்ற நேரம் அவர் சொன்னாரு, இல்ல ராசிகாஜியார குடும்பத்துக்கு கட்டாயம் அந்த துண்டிலே கொடுத்துடணும், பட்டர்ஃபிளை பவுண்டரியா வச்சதுக்கு கொடுத்துடணும் என்றா அவர் அவ்வளவு செலவழிச்சிருக்காரு. காணிக்குள்ள போயிட்டு வந்தால் சொல்றாரு, சம்மேளனத்தால வந்தவர். அன்றைக்கு நான் கதைக்கக்குள்ள அவரோட திரும்ப இப்ப ஒரு சில தினங்களுக்கு முதல் எடுத்த நேரம் என்னட்ட சொன்னாருதான், நீங்க தௌஃபிக் சார் காலத்திலேயே முடிச்சிடுங்க, அது இல்லாட்டி பிறகு முடிச்சு கொண்டு கஷ்டம், அப்படி ஒரு விஷயம் சொன்னாருதான். ஆனா நான் காணி இருக்கேன்னு நான் சொல்லல என்று சொன்னேன். நான் அவரோட மறக்கையில என்னண்டா எனக்கு தொலைபேசியில நான் இன்னும் கதைக்கணும், அவர் எனக்கு வயசுல மூத்தால் நான் கூடுதலா அவரோட முரண்பட்டு கதைக்க விரும்பல. இதன் அடிப்படையிலே அப்ப இடையில தான் சொன்னாரு, நான் ரெக்கார்ட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல. நான் இந்த போனை இதுவரைக்கும் நான் ரெக்கார்டிங் பாவிக்கிறேன். என்ன ஒரு மனுஷன் அமானத்துகளை கதைக்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க. இதன் அடிப்படையிலே நாங்கள் பேசி கதைத்து இவ்வாறு தான் செய்வதென்று முடிவெடுத்த விஷயம். இப்ப இந்த தரப்பு யாரு, நான் இந்த குடும்பம் சார்பாக நான் போனேன் அல்லவா, அந்த தரப்பு சொன்னதன்படிக்கு பள்ளிக்கு காணியை ஒப்படைச்சாச்சு. இப்ப பள்ளி காணியை எடுத்துட்டு உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பேண்டா இது ஒரு பள்ளி வாசலுக்கு அழகா? சகோதரர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள், நீதியையும் நியாயத்தையும் விளங்கிக் கொண்டவர்கள், இதைத்தான் நான் சொல்றேன். அறம்பண வேண்டிய அறங்காக்க வேண்டிய அறங்காவலர்களும் அறந்தவரும் இவர்களுக்கு அறங்கோரும் என்னாகும்? இதைத்தான் நான் அறம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சகோதரர்களே, மஸ்தான் சாஹிப் ஒரு பாட்டில் சொல்லுவாரு, யாருக்கு வைத்த கூழாயினும் அள்ளி அடைகின்ற பாவி, யாருக்கு வைத்த விளக்காயினும் அறிவை அறியாத பாவி, யாருக்கு தலையில் சூடிய பூவாயினும் அள்ளி ஆனந்தம் அடைகின்ற பாவி, யாருக்கு வைத்த பணியாரமாயினும் அள்ளி உண்டு சுவை காண்கின்ற பாவி என்று படிச்சுட்டு போயிருந்த பாட்டில சில முன்ன பின்ன மாறி சொல்றேன். இது யாருக்கோ வச்சதுல நான் போய் கேட்கல. இவரு இந்த காணிக்குழு தலைவராக அன்று ஹைருல்லா மாஸ்டரால் காட்டப்பட்டாரு. யாரு? எங்கட மாஹிர் ஹாஜியார். அவரு சொன்னாரு, அந்த காணி அவங்க விட்ரோ ஆயிட்டு போய்த்தாங்க. எங்காரு யாருகிட்ட யாரையா விட்ரோ ஆயிட்டு போனது? எப்ப விட்ரோ ஆயிட்டு போனது? உங்களோட பள்ளிவாசல் ஒரு ட்ரஸ்டீஸ், ஒரு ரெஸ்டி போர்டு, காத்தாங்குடியில முக்கியமான ஒரு ஜாமியுல்லாஹிரின் ஊரை ஆண்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் திண்ணையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இந்த ஊரில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நாங்க கேட்கிறது, பள்ளிவாசல்ல இன்றைக்கு தௌஃபிக் இன்ஜினியர் இல்ல, சலீம் சார் இருக்கலாம், நாளைக்கு ஜெட் ஜெனரேஷன் வரலாம், அல்பா பீட்டா காமா இப்படி போயிட்டு இருக்கலாம். சீஃப் ரெஸ்டி ஒரு தலைவர் தந்த வாகுதா, உங்களோட சபை எங்களை கூப்பிட்டு முடிச்சு கொண்ட ஒரு விஷயம். இதுல நீங்க மாறு செஞ்சு போறது, இது முஸ்லிமுக்கு அழகா அல்லது முனாபிக்குகளை முகவரியா? நண்பர்களே, அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை எல்லாரும் மக்காவிலிருந்து ஹுதைபியாவிற்கு வந்திருக்கிறார்கள். அங்கு மக்காவிலே கடமையை முடிக்க வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், இந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஹுதைபியாவிலே மக்கத்து மக்களுக்கும் அவர்களுக்குமான ஒப்பந்தம் ஒன்று இடம்பெற போகிறது. இந்த ஒப்பந்தத்திலே ஒரு ஷரத்து, மக்காவாசிகள் மதீனாவிற்கு போனால் உடனடியாக மதீனாவாசிகள் அவர்களை மக்காவாசிகளிடம் ஒப்படைத்து விட வேண்டும். மக்காவாசிகளை மதீனாவாசிகள் ஒப்படைத்து விட வேண்டும். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவிற்கு சென்றிருந்தால் அதை குறைஷியர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இது அதில் ஒரு ஷரத்து. வார்த்தைகள் பேசி முடிந்தாகிவிட்டது, வார்த்தைகளின் வரி வடிவம் எழுதப்பட்டு முடிந்தாகிவிட்டது. இப்பொழுது அவிடத்தை சர்ச்சை, சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்னாளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மக்கா வாசிகள் சார்பாக வந்திருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லா என்பவரோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை, முஹம்மது இப்னு அப்துல்லாவோடு தான் நாங்கள் ஒப்பந்தம் செய்கிறோம், அந்த இடத்துல ரசூல் என்ற வார்த்தையை தூக்குங்கள் என்கிறார்கள். அறிவரசர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுத்து விடுகிறார்கள்.
சித்திகுல் அக்பர் மறுத்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உருவுவதற்கு வாளை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சு பொதியின் அருகிலே ஒரு தீப்பொறி பறக்குகின்ற நேரம், கந்தக முனைகள் கதகதத்துக் கொண்டிருக்கிற நேரம், விசையை அமுக்கினால் பாய்கின்ற ரவைகள் தயாராகிக் கொண்டிருக்கின்ற நேரம், சாந்தி நபி அதற்கு இசைகின்ற நேரம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து விழுகிறார். கைகள் பிணைக்கப்பட்டிருக்கிறது, கவுறுகள் கட்டப்பட்டிருக்கிறது, அழுக்கடைந்த ஆடைகளோடு ஹுதைபியாவுக்கு வந்து விழுகிறார். பார்க்கிறார்கள், அபூ தஞ்சல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ தஞ்சல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஹாஜிர்கள் முத்தமிட காத்திருக்கிறார்கள், அன்சாரிகள் அணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கிறார்கள். அங்கே சுஹைல் இப்னு அம்ர் சொல்லுகிறார், வார்த்தைகள் முடிந்துவிட்டது, ஒப்பந்தம் கைச்சத்திடவில்லை, அவர் எங்களிடம் தந்துவிட வேண்டும். சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் தான் அபூ தஞ்சல். பிறகு யமாமா யுத்தத்திலே அவர் வஃபாத் ஆகிறார். இந்த அபூ தஞ்சலை முக்கியமான சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வந்தவரை வரவில் வைத்துக் கொள்வோம், இன்னும் ஒப்பந்தம் எழுதின நாம் கையெழுத்திடவில்லை. நாம கையெழுத்திடல, நாம ஒப்பந்தத்தை முடிச்சு பேசித்தான் முடிச்சிருக்கோம், எழுதல்ல. நாம உடனடியாக அபூ தஞ்சலை எம்மோடு இணைத்துக் கொள்வோம் என்று கேட்கிறார்கள். சுஹைல் இப்னு அம்ர் கேட்கிறார், எங்களோட தந்திருங்க, நான் பேசி முடிச்சிட்டேன். சங்கடமான சூழல். இந்த சங்கடமான சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசி முடிந்தாகி விட்டது, அபூ தஞ்சலை அவர்களோட அனுப்பிவிடுங்கள், எடுத்துக்கொள்ள முடியாது, வாக்கை கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் கூட ஜும்மா மேடையில தானே சொன்னீங்க நீங்க. ஜும்மாவில் ஒரு வார்த்தைகள் கூட கேட்காமல் கூட்டால் அது பிழை என்று இப்ப இந்த கொள்கைவாதிகள், மத தூய்மைவாதிகள் ஜும்மாவிற்கு முன்பு பேசாமல் வாய் மூடிக்கொள்ளென்றாலும் கூட ஹுத்பாவின் பிரயோசனம் வீணாகிவிடும் என்கின்ற ஹதீஸை காலகாலமா நீங்க தானே சொல்றீங்க. இந்த மத தூய்மைவாதிகள் பள்ளியில ஒரு பாங்கு இருக்கும் ஜும்மா நேரம். இப்ப நம்மட பாறை கொத்துபாக்கு பாங்கம் இல்லை. இப்ப ஷாஃபி இமாம் எழுதுகிற நேரம் அஹப்பு ஷாஃபி என்று சொல்லுவாங்க. எனக்கு ஷாஃபிக்கு விருப்பம் இந்த 2 பாங்கா இருக்காம ஒரு பாங்கா இருக்கணும் தான் எனக்கு விருப்பம் என்று சொல்லுவாங்க. நீங்க பள்ளிகள்ல ஜும்மாக்கு முதல் அரபித்தல வச்சிருக்கிறத இந்த கொள்கைவாதிகள் அறவே மறுக்காங்க. ஆனா நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்படியெல்லாம் புனிதம் பண்ற நீங்க ஒரு பள்ளிவாசல் இப்படி நடந்து கொள்வது நியாயமானதை நான் கேட்கிறேன். எனக்கு யார மானத்தையும் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தனிப்பட்ட ரீதியில மாஹிர் மரைக்கார் இல்லாத கற்பனை எல்லாம் பண்ணி அவர கைச்சரக்குகளை போட்டு பல கதையாடல்களை சொல்லி திரிகிறாரு. எனக்கு தௌஃபிக் நண்பர் என்ற அடிப்படையில காணி தந்தேண்டும், நானும் தௌஃபிக் என்ஜினியரும் சேர்ந்து சோளப்பின்னல் அடிக்க போனதாகவும், அதை அவர் தடுத்ததாகவும், கிராமம் ஒன்றை உருவாக்கினதாகவும், பள்ளி கட்ட போறதாகவும். ஹாஜியா, நீங்க பள்ளி மட்டும் இல்ல, கொச்சிக்காச்சு என்ன செய்யுங்கோ, நீங்க பல்கலைக்கழகம் கட்டுங்கோ, என்ன என்றாலும் செய்யுங்க வாப்பா, நான் கேட்க போறோம் இல்ல. உங்களோட பள்ளி வாசலால எங்களுக்கு தந்த வாதாட முடிவு என்ன? நீங்க ஒவ்வொரு ஆக்களும் தனிப்பட்ட ரீதியா தெப்புராட்டிகாரனா இருங்க, மோசடிகாரனா இருங்க, செக்குக்கு மாடு போடுங்க, கொடுத்த வாக்க மாறு செய்யுங்க. அது தனிப்பட்டவண்ட வாழ்க்கையில வர பிழைகள், பிசகுகள் திருத்தப்பட வேண்டியது. நாம ஒரு பிரச்சனை என்றா என்ன செய்வோம்? ஒரு சபைகளை நாடுறோம். அதுல ஒரு சபை பள்ளிவாசல்லையும் போய் பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு போறோம். இந்த பள்ளிவாசல்கள் வற்றாத நதிகள் எல்லாம் கடலை பார்த்து ஆறுதல் கொள்ளும். இந்த கடலை வத்தி போனா நாம யாருகிட்ட போறோம்? ஒரு பள்ளிவாசல் சபை. இன்றைக்கு சலீம் மாஸ்டர் அது எந்த காலத்துல நடக்கல, உங்களோட காலத்துல நடக்காட்டி இதை சீராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லையா? அந்த சபையில இருந்த காணிக்குழுவாக உருவாக்கப்பட்டாக்கள் 2024 ஆண்டு காணிக்குழுவை சேர்ந்த இன்றைக்கு ஒரு சகோதரருக்கு நான் தொலைபேசி எடுத்து சமூக வலைதளத்தில் இது வந்திருக்கு, இது உண்மையாண்டு கேட்டேன். உண்மை என்று சொன்னாரு. அதுல சுருக்கம் என்னென்றால், எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காணியிலையும் வேறு நபர்களை போடுறாங்க, இதுல நிதி கையாடல்கள் இருக்கு என்று சொல்லியும், இந்த காணிக்குழு பங்கன் பண்ணது இல்ல என்று சொல்லியும் அந்த காணிக்குழுவை சேர்ந்தாக்கள் அன்று தலைவராக இருந்த எந்திரி தௌஃபிக்கிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள்.
அதுக்கு பள்ளிவாசலால விளக்கம் கேட்டு காணிக்குழு தலைவருக்கு ஒரு கடிதம் போகுது, திரும்ப ரிமைண்டர் போகுது. அவர் சொல்ற பதில சுருக்கம், நானும் நீங்களும் ட்ரஸ்டி என்னை விசாரிக்க முடியாது. இது அவர் சொன்ன பதில். இது இப்படி இருக்க, அண்மையில காத்தாங்குடி பிரதேச செயலாளர் பள்ளிவாசல் நிர்வாகத்தை அழைச்சிருக்கார் இந்த விஷயங்களாக கதைக்கிறதுக்கு. மரியாதைக்குரிய நிஹாரா மௌஜூத் அம்மணிக்கு முன்னுக்கு ராமன் லக்குவணனாக சகோதரர்கள் தலைவரும் செயலாளரும் அந்த இடத்துல பிரசன்னமாயிருக்கிறார்கள். மாஹிர் ஹாஜியார் உட்பட வந்த தகவலின்படி இன்னும் ஒரு ஒன்று சகோதரர்களும் போயிருக்கிறாங்க. நிர்வாகிகள், கௌரவ நிர்வாகிகள் மேடத்தோட கதைச்சிட்டு கேட்டிருக்கிறா இப்படி என்ன பிரச்சனை என்று. அது அவங்களுக்கு காணி இல்ல, டிபி பிபி கதைகள் சொல்லியிருக்காங்க. அப்ப அவ திரும்ப கேட்டிருக்கிறா, இப்ப இந்த காணி விஷயங்கள் எல்லாம் சரியா நடக்குதாண்டு. ஆமா சரியா நடக்குது, எல்லாமே தீர்மானமா நடந்திருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட காலத்துல நடக்காத சீராய்ந்து பார்த்து சீர்திருத்த வேண்டியது ஐயா, நீங்க தலைவர், உங்களுக்கு இந்த கடமை இல்லையா? இந்த நேரலை ஊடாக நான் இதைத்தான் கேட்கிறேன். காத்தாங்குடியில மிக முக்கியமான தலைவர்கள் எங்கட மர்ஹூம் சேர்மன் காசிம் ஹாஜியார் காத்தான்குடியில் அவர் அரசியல் வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு அங்கம். பெருந்தலைவர் அகமது லப்ப காத்தாங்குடியை பொறுத்தவரை ஒரு ஈவேரா பெரியார், அவர் போட்ட முடிச்சுகளை இன்னும் அவுக்கலாம் இருக்கு சமூகத்தால. அப்பேற்பட்ட 2 தலைவர்கள் இருக்கிற நேரத்தில் சேர்மன் காசிம் ஹாஜியார் அகமது ஹாஜியாரால அரசியலால் வீழ்த்த முடியவில்லை. இது வரலாற்று உண்மை. அப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த இடம், அந்த அக்கிராசனத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட நியாயம் கேட்கிறேன், உங்களோட சபையிட்ட நியாயம் கேட்கிறேன். முனாபிக்குத்தனமாக நடந்து கொள்ள நான் இல்ல. இந்த தரப்புக்கு நான் ஒரு ஆளா வந்தாள், உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், நியாயம் கேட்டேன். நான் இப்ப வந்து அந்த தரப்பு சார்பாக பொறுப்படுத்திட்டு வந்து அவங்க நீங்க கேட்ட விஷயத்தை உங்களோட பள்ளிக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். இப்ப உங்களோட பள்ளிவாசல் நிர்வாக சபை இப்ப பெல்ட்டி அடித்தால் மாறிக்கொண்டால் முனாபிக்குத்தனமாக நடந்து கொள்கிறார்களா இல்லை வாக்குமாறு செய்கிறார்களா? முனாபிக்குத்தனம் காரம் விடுங்கோ. வாக்குமாறு செய்கிறது யாருக்கு அழகான விஷயம். சகோதரர் மாஹிர் ஹாஜியார் எனக்கு டிபிபிக்கு வகுப்படுக்காரு. காத்தாங்குடிக்கு வரைபடங்கிற வேலைகள் பார்க்கிறாள். நமக்கு டிபிபிக்கு விளக்கம் கேட்காரு. எங்கட டிபி அது வேற கதை. சும்மா ஒரு வாதத்துக்கு நான் உங்களோட வழியே வாரன். நீங்க சொன்னது போல இந்த காணி டிபியில பிபின்னு நீங்க சொல்றீங்க. ஹாஜியார் உங்களுக்கு 2 வழக்குகளை ஞாபகப்படுத்துற. காத்தான்குடி பிரதேச சபையா இருக்கிற நேரம், சேர்மன் காசிம் அவர்கள் இருக்கிற நேரம் ஒரு வழக்கு, காத்தாங்குடி வீதி அபிவிருத்தி தொடர்பாக ஏதோ ஒரு வழக்குல உங்களோட பள்ளிவாசலால ஒரு வழக்கு போடப்படுகிறது. அந்த நேரம் ஜும்மாவுக்கு வந்த ஹொண்டா மொய்தீன் ஹாஜியார் தாக்கப்பட்டது. அதுல என் நினைவுகள் சரியாக இருக்குமா இருந்தால் இன்று பலர்கள் மர்ஹூம் ஆகிவிட்டார்கள். மர்ஹூம் எம்எச்ஆர், ஹயாத்தம் ஹாஜியார், மர்ஹூம் ரசாக் ஹாஜியார் போன்றவர்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டார்கள் அந்த பிரச்சனையில. இதுல ஒரு தீர்ப்பு எடுக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? பிரதேச சபையால உள்ளுக்கு வரையிலாது. அதுல சொல்லப்பட்ட விஷயம் ஆட்சி. நான் அறிஞ்ச வகையில தலைவர் அஷ்ரப் சொன்னதாக அறிகிறேன், இந்த விடயத்துக்கு நீங்க யாரும் அப்பீலுக்கு போவாதீங்க, இது வேற இடங்கள்ல வேற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த காணி தொடர்பாக மீளவும் 94 அல்லது 95 காத்தாங்குடி பிரதேச செயலகத்திற்கு கல் வைத்த போது அதுல ஜமியத்துல் உலமா தலைவராக இருந்து அதை செய்யவானான்னு சொன்னது என்னுடைய உஸ்தாது நாயகம் மீரா முபீன் மௌலவி. பிறகு அதுல துவாவுதீன் என்ற பிரச்சனை வேற இருக்கு. இந்த பிரச்சனையில சகோதரர் மர்சூக் அகமது வக்ஃபு போர்டுல ஒரு வழக்கு போடுறாரு, இந்த காணிய குடுக்கலான்னு சொல்லி. அது அன்றைக்கு ஆறாங்குறிச்சி அபிவிருத்தி சபை என்று வச்சுட்டு அதுக்குள்ள வரணும்ன்றது இதுக்குள்ள பின்னால நடந்த விஷயம். பிரதேசவாதங்கள்லாம் இப்ப வழக்கொழிந்து போய்விட்டது. இதன் அடிப்படையில வக்ஃபு போர்டுல ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. இந்த காணிக்கு, இந்த காணியில பிரதேச செயலகத்தால் வாடகை கட்ட வேண்டும். யாருக்கு? ஜாமியுல்லாஹின் நிர்வாகத்துக்கு வாடகை கட்டணும் ஒரு வக்ஃபு போர்டுல தீர்ப்பிருக்கு. இன்றைக்கு இருக்கிற பிரதேச செயலாளர் வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு வாடகை தரல. கொண்டு போய் இந்த வாடகையை கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிபி பிபிக்குரிய விளக்கம் விளங்கும். பிறகும் ஒரு கதை சொல்றாரு, அது அவங்களோட ஆட்சி உறுதியை மறைச்ச என்ற கதையெல்லாம் சொல்றாரு. அவரா சொன்னது, நானா சொல்லல.
இவர் இதுக்கு பிறகு டெலிகாம் ரிசீவ் ஆடியோவில் சொன்ன தகவல்கள்லாம் இருக்கு. இதுகளெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. அவரு சொல்றாரு, உங்களோட பள்ளிக்கு இந்த உறுதிகள் மார்க்கெட்டுக்குரிய உறுதியும் இந்த மக்பராவுக்குரிய உறுதியும் மர்ஹூம் கிரானந்தம்பி ஆஜியார் ஹஜ்ஜி போற நேரம் எழுதி போடுறாரு. இதை தவிர உங்கள்கிட்ட உறுதி இல்லை. இதுல நீங்க டிபிபிபிய கொஞ்சம் தேடி பார்த்து போட்டு நம்மட தலைக்குள்ள எவ்வளவு இருக்கேன்னு தேடிக்கிட்டு ஹாஜியார் மத்தாக்கல்ற விஷயத்துல கதைங்க. இப்ப நாங்க கேட்கறது பள்ளிவாசலோட நாம் போய் கதைச்சதும் டிபிய பத்தியோ பிபிய பத்தியோ எதை பத்தியும் கதைக்கல ஜேபி. கதைச்ச விஷயம் அந்த உறுதி கொப்பிய பத்தியும் கதைக்கல ஜேபி. நாங்க கதைச்சு கொண்டது உங்களோட சபையோட இருந்து கதைச்சு கொண்டது. இவங்க இந்த காணியை பராமரிச்சிருக்காங்க, இந்த காணியை ஆட்சியில வச்சிருக்காங்க. இஸ்மாயில் ஹாஜியார் காலத்திலிருந்து வந்த பிரச்சனை இப்படித்தான் முடிச்சு கொள்றேன் என்றுதான் முடிச்சு கொண்டோம். இதைத்தான் நீங்க செய்யுங்க சொல்றோம். இதைத்தான் செய்யறதுக்கு அந்த குடும்பமும் உங்கள்கிட்ட கேட்டுச்சு. அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளராக நானும் வந்திருந்தேன். நீங்க இதையெல்லாம் மறைச்சு போட்டு நாங்க அங்க பள்ளியில அந்த டெவலப் செஞ்சிருக்கோம், இந்த டெவலப் செஞ்சிருக்கோம் அன்றைக்கு சொல்லக்குள்ள சலீம் சார் வீட்டிலிருந்து கொடுத்த அறிக்கையில எனக்கும் நானும் தௌஃபிக் என்ஜினியரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதால இந்த காணி தந்தேன். கூட இருந்த ரஸ்டிமார் அவ்வளவு பேரும் தேங்காய் திரிட்டு இருந்த எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஷிப்ல காணி தர போறாரு. நாக்கும் அவரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா நான் போய் அவர்கிட்ட எந்திரி தௌஃபிக் கிட்ட, பொறியியலாளர் தௌஃபிக் கிட்ட, மச்சான் தௌஃபிக் மார்க்கெட்டை அடார் பண்ணி மச்சான் கேட்டிருக்கணும். அவரு எந்திரி எனக்கு பதில் தந்திருக்கணும். இல்ல மச்சான், மார்க்கெட்டை தரையேல, மார்க்கெட்டை தந்தா மல்லு பல உண்டு, மார்க்கெட்டை தந்தா மல்லு பல உண்டு. சில்லறக்கடை அஷ்ரப்பு சிண்டு முடிவாரு. யாரு? சில்லறக்கடை அஷ்ரப்பு சிண்டு முடிவாரு. ஆயங்காலிது அடிக்க வருவாரு. இறைச்சி கடை பக்கம் கபூர் ஹாஜியார் கத்திய தூக்குவாரு, ஸ்ரீலங்காக்கா ஷர்ட்டையில தருவாரு, கலந்தங்காக்கா கழுத்த பிடிப்பாரு, 10ஆம் நம்பர் பந்தாடுவாரு. பல பிரச்சனைகள் பல உண்டு, பல பிரச்சனைகள் பல உண்டு. காத்தாங்குடி உனக்கு கர்பலா காணிய காதும் வச்ச மாதிரி, காத்தாங்குடி உனக்கு கர்பலா காணிய காதும் வச்ச மாதிரி 88 ஏக்கரை எட்டி போடுறேன், 88 ஏக்கரை எட்டி போடுறேன். சட்டனை எடுத்துட்டு கட்டக்கண்டு மாறு, சட்டனை எடுத்துட்டு டக்கண்டு மாறு. இப்படியா எனக்கு தந்த ஆட்களுக்கு சேர் அடிக்கிறீங்க. நீங்க டெலிபோன் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க, நானும் தௌஃபிக் என்ஜினியரும் சேர்ந்து இந்த காணியை அடார் பண்ண வந்த என்றெல்லாம் பொய்ய சொல்லி திரிகிறீங்க. நீங்க உங்களோட 4-5 வருஷமா நானும் விட்டு பார்க்கேன். நான் உங்களோட விஷயங்கள் நிறைய பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பாரகத்தம் நையாண்டி விலாஸ்ல போடுறதுக்கு இருக்கேன். முடியுமண்டா ஹாஜியார், வாங்க நேரலையில கதப்ப ஏண்டா உங்களோட போட்டோ ஒன்று போட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் சில்லி மாயருக்கு. ஏண்டா மறைக்காம ஒருத்தனும் என்னோட தனிப்பட்ட தாக்குதலுக்கு வரல, தனிநபர் தாக்குதல் யாரும் செய்யல. இதுவரைக்கும் அவர்கள் அவர்களுடைய கண்ணியத்துடனும் கௌரவத்துடனும் நானும் ஒரு தரப்புங்கிற அடிப்படையில தான் கதைச்சிருக்காங்க. நீங்க மட்டும்தான் அதையும் தாண்டி புனிதமான ஆள். நீங்க போர்டர் லைனை எக்கச்சக்கமா தாண்டி வந்துட்டீங்க. உங்களோட நையாண்டி விலாஸ் போட்டிருக்கேன். உங்களோட போட்டோ கூட எந்த திருமண ஆல்பத்தில இருந்ததுதான். முகநூல்ல நான் உங்களுக்கு சில்லிமா இருக்கு போட்டது. நாமளும் நீங்களும் 99 CIGல நாம அப்ப இருந்தே நாம 11 தொழுகிறாள். உங்களோட அப்ப இருந்து அறிமுகம். வாங்க நிறைய விஷயம் கதைக்கணும், உங்களோட கதைச்சு முடிக்கணும். உங்களோட பிரச்சனை கொள்ளையாரிக்கு எல்லா சபையிலும் குழம்பி அடிக்கிறீங்க. வாங்க பேசுவோம். நான் இடையிலையும் ஒரு விஷயம் சொல்றேன். நான் தௌஃபிக் என்ஜினியர்ட்ட கதைக்கிறேன் சொன்னேன். இந்த மூதாதையர்கள் நிறைய பள்ளிவாசலுக்கு செஞ்சாக்கள். இதால எனக்கும் ஒரு பள்ளி சொத்தொண்டோட நான் பிரச்சனை பட்டு இருக்க விரும்பல. உங்களோட பள்ளியில போய் ஒரு ஆவணத்தை பாருங்க. உங்களோட பள்ளிக்குள்ளா இருக்கு. மர்ஹூம் கிரானந்தம்பி ஆஜியார் அவர்கள் பள்ளிக்கு வக்ஃபு செஞ்ச ஒரு காணி சிக்காத்து பூமி, அதாவது சிகர காணி. இந்த காணி வழக்கல் இருக்கு. இதுக்கு ஒரு மூலப்பத்திரம் இருக்கு. இந்த மூலப்பத்திரம் என்னென்றால் மர்ஹூம் முகமது இப்ராஹிம் மரைக்கார் இவரு ஒரு மரண சாசனம் செய்யறாரு. இந்த முகமது இப்ராஹிம் மரைக்கார் என்னுடைய முப்பாட்டினாரும் கூட. அவர் ஒரு மரண சாசனம் செய்யறாரு. அதுல அவர சொத்துகள் எல்லாத்தையும் சொல்லி, இந்த சொத்துகள் இன்னென்ன இருக்கின்ற அவர மூத்த மகன் மஹமூது லப்பைக்கு கொடுக்காரு. அவருக்கும் அவர மனைவி சீனத்துமாங்கிறவைக்கு கொடுக்காரு. அந்த மஹமூதுலோட மகண்டமா தான் நாம. இப்ப இது ஹாஜியார் கொண்டு போய் அவருக்கு கொடுத்தது மர்ஹூம் கிரானந்தம்பி ஆஜியார் பள்ளிக்கு வக்ஃபு செஞ்சிட்டாங்க. இப்ப அதுல ஒரு ஐட்டம், அதுல ஒரு காணி அந்த மரண சாசனத்தின்படி அவர் சொல்ற கன்செப்ட்
காத்தாங்குடி 5 இருக்கும் மദ്രസത്തുல் ரஹ்மானியா என்னும் குர்ஆன் பாடசாலைக்கு, இதுக்கு மദ്രസത്തുல் ரஹ்மானியா என்னும் குர்ஆன் பாடசாலைக்கு அருகில் இருக்கும் இந்த காணிய நான் அந்த மதரசாக்கு வக்ஃபு செய்யறேன் என்றாரு. என்று எழுதியிருக்காரு. நீங்க அதை வழக்குக்கும் சமர்ப்பிச்சிருக்கீங்க ஒரு டாக்குமெண்டா. அந்த ரஹ்மானியா மதரசாவுக்கு என்னுடைய முப்பாட்டனார் கொடுத்த அந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்த கணக்கான வழக்கு எங்க இப்ப எங்க இருக்காது? அந்த குர்ஆன் மதரசா எங்க இருக்கு? நூற்றாண்டு புகழ் கொண்ட சீனியாலிமோட மதரசா இன்றைக்கு எங்க இருக்கு? இதையெல்லாம் நான் நிர்வாகிகள்கிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அது நீங்க உங்களோட நிர்வாகம் அது சித்திகியாக்குள்ள சிவர் எழுப்பப்பட்டு சந்தேகப்பள்ளிக்கு சாந்து பூசப்பட்டதா வரலாறு இருக்கலாம், எனக்கு தேவையில்லை. நான் அதை கேட்கவும் இல்லை. நான் சொல்றேன், இதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஆக்களும் அல்ல, நாங்களும் ஊர்ல ஒரு மூலையில ஒதுங்கி போயிருந்தாக்களும் அல்ல. எங்களால முடிஞ்சதுக்கு நாங்களும் இயங்கினாக்கள். எனவே நான் சொல்றேன், தயவு செய்து உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன். எங்களுக்கு பிரச்சனைனா பள்ளிவாசல் சபைக்கு போறோம். பள்ளிவாசல் கொடுத்த ஒரு வாதாவை மாறு செய்யுதண்டா நான் சங்கைக்குரிய உலமாக்கள், உங்கள்கிட்ட ஜெமியத்துல்லமா தலைவர், உங்கள்கிட்ட நான் பகிரங்கமா கேட்கேன். அந்த பள்ளிவாசல் இருக்கிற ஹத்தீப்மார்கள்ட்ட கேட்கேன், சங்கைக்குரிய உலமா பெருமக்கிட்ட கேட்கேன். இப்படி பள்ளிவாசல் ஒன்று ஒரு வாதாவை கொடுத்து அனாதைகள் எத்திங்கள்ற சொத்துல ஒரு ஆளோட பேசி பள்ளிவாசல் பாரம் எடுத்து அவங்ககிட்ட இருந்த ஆட்சியையும் எடுத்துக்கிட்டு காணியையும் எடுத்துக்கிட்டு எதுவும் இல்லை என்று சொல்றேங்கிறது நியாயமா? நீங்க இப்படித்தான் செய்யறது இஸ்லாம் தந்த அழகிய மார்க்கமா? இஸ்லாம் தந்திய சுன்னா இதுதானா? அதைத்தான் ஒவ்வொரு மனுஷனும் போனவனுமா? தயவு செய்து சொல்லுங்க. சங்கைக்குரிய உலமா பெருமக்களுக்கு நான் கேட்கிறேன், இப்படி இருக்கிற ஒரு பிரச்சனையான காணியில, ஒரு தனி நபர்கள் இஷ்டத்துக்கு ஆடுகின்ற காணியில, ஒரு வாதாவுக்கு மாற செஞ்சிருக்கின்ற இந்த காணியில ஜக்காத் நிதியத்தை பயன்படுத்துறது இஸ்லாத்தின் அடிப்படையில இதுல பார்வை என்ன? சங்கைக்குரிய சகோதரர்களே, சம்மேளனத்தின் தலைவரை நோக்கி நான் இந்த கேள்வியை தான் கேட்கிறேன். உங்களூடாக அதிசங்கைக்குரிய ஆலிமுல் ஃபாதில் மௌலவி எம்ஐ அப்துல் கபூர் மதனி இந்த ஜக்காத் குழுவினுடைய தலைவர்கிட்ட கேட்கன், இப்படி ஒரு எத்தீங்கள் அனாதைகள் விதவைகள் சொத்துல இப்படி ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அந்த காணிய அநியாயத்துக்கு நியாயப்படுத்தி பலப்படுத்துகின்ற அந்த இடத்துல இவங்க கொடுக்கிற இந்த ஜக்காத் நிதியம் இது ஷரியாவின் அடிப்படையில் சரியானதா அல்லது சரியா சரிக்கப்பட்டிருக்கிறதா? தயவு செய்து சொல்லுங்க. இல்ல இப்படித்தான் செய்யறதா மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இதுதான் தீனுல் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் காட்டிய உன்னத மார்க்கம், இப்படிதான் செய்யறா செய்யுங்க. இப்படித்தான் செய்யறத சொல்லித்தாங்க. சகோதரர், என்னுடைய மூத்த சகோதரர் ஐயல் அக்பர் ஹாஜியார் நசீலா பவுண்டேஷனுடைய போஷகர், உங்களுடைய நான் இதை சொல்றேன். உங்களோட சித்திகீன்கள் இருக்காங்க, சாதிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, எல்லாரோடையும் வச்சு கதைங்க. இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. நான் அபாண்டமா நான் யாரையும் பழி சுமத்தல்ல. இது ஒரு குடும்பத்துக்கு அவங்களோட ஆட்சியில இருந்த காணி, சரியோ பிழையோ, ஒரு பிரச்சனை வார நேரம் ஒரு விட்டு கொடுப்போட தான் ரெண்டு சாரார் ஒரு பிரச்சனையை முடிக்கலாம். ஒரு பிரச்சனை வார நேரம் ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு சாரார் உண்டை விட்டு கொடுத்து ஒரு சாரார் இதை கொடுக்கலாம். அவங்கள பக்கம் அவங்களா ஒதுக்கி கொண்ட காணி ஏறத்தாழ 1.25 ஏக்கர். அத அவங்க உங்களுக்கு தாராங்க. அதோட உங்களோட காணியை இவ்வளவு காலமும் பராமரிச்சும் இருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து அவங்கிட்ட இருக்கிற தத்துவத்தை டிபி 1.25 ஏக்கர் ஏறத்தாழ 2 ஏக்கர்ஸுக்குரியதையும் உங்களுக்கு எழுதித்தார. இந்த உடன்படிக்கைக்கு வந்து போட்டு இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு சாரார் உண்ட தந்தத்துக்கு பிறகு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நிக்கிறது நியாயமா? நான் சகோதரர்களே, உங்களோட பொது நிறுவனங்கள், கௌரவ ஜமாத்தார்கள் எல்லாத்தையும் இதைத்தான் கேட்கிறேன். அண்மைக்குரிய சகோதரர்களே, இப்ப ஒரு வாதம் மீறப்படுது. சிலர் சொல்லுவான் அறத்தின் பக்கம் நிக்கம், நாங்க நியாயத்தின் பக்கம் நிக்கம், அதால நடுநிலையா நிக்க மாட்டேன். நடுநிலை என்பது நடிகர்கள் குணம். நடுநிலைங்கிறது நடிகர்கள் குணம். யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த தரப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த தரப்பு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தரப்பின் பக்கம் நிக்க வேண்டியதுதான் அறம். அறம்ங்கிறது பாதிக்கப்பட்டவனின் பக்கம் இருந்து அராஜகத்தை நோக்கி குரல் கொடுக்க வேண்டியதுதான் அறம். அதுதான் நியாயம். நம்ம பள்ளி இருக்குது, இது ஜாமியுல்லாஹின் சந்தரிக்கு. இப்ப அந்த பகுதியில் வேற கொள்கையில் உள்ளாக்கள் இருக்கான். ஒரு சின்ன வியாபாரம் பண்றவன் இருக்கான். அவனுக்கிட்ட நம்மட ஒரு சாரார் போய் வம்புழுக்கான். பெரும்பான்மை கொள்கையை பின்பற்றுறவன் வம்புழுக்கான். இந்த இடத்துல வம்புழுக்கிறவன் பக்கம் நாம நிக்கிறாரம்மா அல்லது
பாதிக்கப்படுறவன் பக்கம் நிக்கிறது அறமா, அவன் கொள்கையை கோட்பாட்டை பார்க்கறது அறமா, அல்லது அவன் பக்கம் நிக்கிறது அறமா? சகோதரர்களை நீங்க சொல்லுங்க, அருமைக்குரிய சகோதரர்களை நீங்க சொல்லுங்க. இதுல இவங்க ஒரு 30-32 பேர் கொண்ட ட்ரஸ்டி போர்ட், அது ஒரு அப்பாவி குடும்பம். இது இந்த குடும்பத்துல நாம மட்டும்தான் கொஞ்சம் வாய்கையான ஆள். இப்ப அந்த குடும்பத்துக்கு இந்த சக்தியால, இந்த ரஸ்டிஸால, மார்க்கத்தின் புனித நிறுவனத்தை பேண்றாக்களால, அல்லாஹ்வோட வீட்டை சுஜூத் செய்யறத மேனேஜ் பண்றாக்களால ஒரு அநியாயம் நடக்குது. இந்த அநியாயத்தை அந்த குடும்பத்தால எந்த அளவுக்கு முண்டி மோதையிலும். இங்க எல்லாரும் நியாயத்தை யோசிக்கக்கூடிய ஆக்கள், அநியாயத்தின் பக்கம் போகக்கூடிய ஆக்கள் இல்ல. கொஞ்சமாவது ஈமானிய உணர்வு உள்ளாக்கள். ஈமான உடுங்கோ, இஸ்லாத்தை உடுங்கோ, நியாயத்தின் பக்கம் சொல்லுங்க. நான் கேட்கிறது நியாயமா அநியாயமா? இப்ப என்ன பயன்படுத்தி அந்த குடும்பத்தில பொறுப்பில் இருந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் அந்த காணிட நிர்வாகத்தையும் நீங்க பாரம்படுத்திட்டீங்க. கௌரவ சம்மேளன தலைவரும் சரி, கௌரவ ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவரும் சரி, இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப இஸ்ரேல் இருக்கு. நாம இப்ப எல்லாரும் என்ன சொல்றோம்? இஸ்ரேல்காரன் அங்க வந்துட்டான், புடிச்சிட்டான், அநியாயம் செஞ்சுட்டான், அந்த காணியை புடுங்கி எடுத்துட்டான்னு சொல்றோமா? இப்ப இதையும் அதையும் பொருத்தி பாருங்க. இப்ப ஜாமியுல்லா அப்படின்ட்டு காணி இல்லாம இருந்துச்சு, காணி எடுக்க வந்தீங்களா? வந்தாங்க. இந்த குடும்பம் தந்துச்சு. இப்ப நீங்க உள்ளுக்காயிட்டீங்களா? உள்ளுக்காயாச்சு. சம்மேளனத்திலே மற்ற இடத்துல என்ன தீர்வு? 2 ஸ்டேட் பாலிசி, ஐக்கிய நாடுகள் சபையில தீர்மானம் எடுத்துட்டோம். உங்களுக்கும் காணி, அவங்களுக்கும் காணி. நடந்துச்சா? தீர்மானம் எடுத்தாச்சு. இப்ப ஜாமியுல்லா அப்படின்னு காணி ஆயிச்சா? இஸ்ரேல் வந்துட்டு இப்ப பலஸ்தீனங்க அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம். இப்ப உதவி வழங்கும் நாடுகள் யாரு? ஐரோப்பிய ஒன்றியம், சம்மேளனம், நசீலா பவுண்டேஷன், அமெரிக்கா. இப்ப சம்மேளனம் இதுல நீங்க நியாயத்தை சொன்னா உடனடியா அமெரிக்கா கட்டாக்கும், உங்களுக்கு சக்காத் தராது. இல்ல இவங்கள்ட்ட இப்படி எல்லாம் செஞ்சுதான் பொது நிறுவனம் நடத்தணும் இருந்தா நீங்க செய்யுங்க. நீங்க ஜும்மா பள்ளிவாசல் செய்யுங்க, சங்கைக்குரிய ஜமாத்தார்கள் செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. நான் இதுக்கு பிறகு இது சம்பந்தமா பேசுறதுக்கு எனக்கு அன்றைக்கு நான் சலீம் மாஸ்டருக்கு கால் பண்ணி, சார் என்று கதைக்க, அவர் காணி இப்ப அங்க அதுக்குள்ள இல்லையே எங்காரு. 2024 ஆண்டு உங்களோட கௌரவ ரசீஸ்கள் தந்த உங்களோட கடிதம், உங்களோட பள்ளிவாசலுக்கு எங்களோட குடும்பங்களால பல முறை அனுப்பப்பட்ட கடிதம், இதெல்லாம் இருக்க பலாத்காரமாக மேற்கு கரையிலையும் காசாவிலையும் குடியேற்றத்தை நடத்துற மாதிரி நீங்க செய்யற இதே விஷயம்தான் ஜியோபாலிட்டிக். உலகளாவிய ரீதியில் நடக்கிற அநியாயமும் இதுதான். நீங்க உள்ளூர்ல செய்யறீங்க. நீங்க உங்களோட சபை எல்லாரும் இருந்து கேளுங்க வாப்பா. இதுதான் நான் சொல்றது. இந்த நேரலை ஊடாக காத்தான்குடியில் உள்ள கண்ணியமிக்க உலமா பெருமக்களுக்கும், உங்களோட ஜமாத்தார்களுக்கும், அறங்காவலர்களுக்கும், அறங்கோணுபவர்களுக்கும் அரைந்து கூற வேண்டிய, முரசறைந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை இதுல சொல்றேன். இத ஆதாரம் இதுல எந்த இடத்திலையும் நான் பேசுறதுக்கு தயார். இந்த விஷயத்தை இந்த நேரலை ஊடாக காத்தான்குடி பிரதேச செயலாளர், பிராந்திய முஸ்லிம் சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் அதிகாரிகள், இத போர்வர்ட் பண்ண காத்திருக்கிற எனது சகோதரர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், இவங்களை நியமனம் செய்கின்ற அதிகாரம் பெற்று நிற்கின்ற வக்பு சபை, அதன் கௌரவ தலைவர், அனைவர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறது, இது ஒரு ஒப்பந்தம், ஒரு பள்ளிவாசல். இந்த ஒப்பந்தத்தை செஞ்சு இந்த ஒப்பந்தத்துக்கு மாறு செய்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையில் எந்த அளவுல கூடும்? 2 சாரார் முடிச்சு கொண்ட விஷயம். இவ்வளவுதான் நான் கேட்கிறது. இதே ஈமான் இஸ்லாத்துல ஒரு பக்கம், யார மானத்தையும் எனக்கு வாங்க வேண்டியது அவசியம் இல்லை. ஹுஜ்ஜத்துல் விதாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மானம் மரியாதை சம்பந்தமா. இயேசுநாதர் மலைப்பிரசங்கத்துல சொல்லுவார், இன்னைக்கு 2ஐயும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு கட்டுரையா எழுதணும்னு ஒரு ஆசை நான் ஆரம்பத்தில் சில நாட்கள் எழுதியதும் கூட உண்டு. இன்னும் முடிக்கல. 2லையுமே மனித உரிமைகள், மனித நாகரிகங்கள், அன்பு, பரஸ்பரம், கருணை, பெண்கள் உரிமைகள் சம்பந்தமா தான் 2 பேரும் பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்றிலிருந்து பேசுவார்கள், அவர்கள் மலையிலிருந்து பேசுகிறார்கள் இயேசுநாதர். இது 2ஐயும் பொதுவானது. சில ஒழுக்கங்கள் பொதுவானது. பாஞ்சாலி கௌரவர்களுக்கு முன்னுக்கு அவங்க 100 பேரு இருக்கிறதுக்கு முன்னுக்கு பஞ்சபாண்டவர்களை பிடிச்சி சூதாடி அவள் ஆடையும் களைஞ்சி அவள் நிர்வாணமாக்கப்பட்டு
அபலையாக தலைவிரி கோலமா வந்து பாஞ்சாலி எடுத்த சபதம் போல இன்றைக்கு நானும் உங்களோட சபையால கொண்டு வரப்பட்டு இல்லாமலுக்காகப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு அநியாயம் அனாதைகள் எத்தீங்கள்ற விஷயத்துல உங்களோட சபை செஞ்சிருக்கு. சலீம் சார் கேட்ட உடனேயோ லாவகமா அது எந்த காலத்தில் நடக்கல, உங்களோட காலத்தில் நடக்காத நீங்க தயவு செய்து உங்களோட காலத்துல பள்ளிவாசல் கடைகளுக்கு ஒப்பந்தம் நடந்திருக்காது, ஆகவே நீங்க ஒப்பந்தத்தில் சம்பந்தப்படல, வருமானத்தை எடுக்காதீங்க. உங்களோட காலத்துல பள்ளிகளுக்கு ஆதனங்கள் வந்திருக்காது, வருமானங்கள் எடுக்காதீங்க. என்ன அது உங்களோட காலத்துல வரலானே சார், அது வரல, நீங்க செய்யலையே அந்த ஒப்பந்தங்கள். இப்ப பொறுப்புல இருக்கிறீங்க, இதெல்லாம் ஆக்களுக்கு சொல்லுங்க சார், அல்லாவுக்கும் சொல்ல முடியாது. எனவே நான் பகிரங்கமாக இந்த அநியாயத்துல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறீங்களோ உங்கள் எல்லோரையும் உங்கள் குடும்பங்களையும் இதுல நான் பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கேன். இப்ப எந்த நிலைமை எப்படி இருக்கேன்னு சொன்னா, சட்டி எப்ப முதல் ஊர்ல காய்ச்சறது, கீழுக்கு ஒரு நெருப்பு மேலுக்கு ஒரு நெருப்பு, குடும்பத்தில நெருப்பு உங்களோட நெருப்பு, நடுவுல நான் கிடந்து வேகிறேன். இதை மர கல்யாணத்துக்கு மாப்பிள்ளோட விட்டு அனுப்பி மர வழி என்ன அவளை வலிச்சு போட்டு அனுப்புற அடி பிடிச்சிட்டேன். இந்த சட்டியை பத்தின நிலைமையில நாம கிடக்க. உங்களுக்குள்ள நியாயம் பேசுற ஆக்களும் இருக்கான், அநியாயம் கழிக்கிற ஆக்களும் இருக்கான். உங்க 2 பேருக்கும் இந்த மாட்டுக்கு போடுற முறுக்காத்தி என்ற ஒரு சாமா இருக்கு. படுவாங்கரையில இல்ல மகோயால இருந்து மாடு தள்ளிட்டு வரவன் 2 மாட்டுக்கு நடுவுல உண்ட போடுவான், உலோகத்தால ஒரு வளையம், அதுக்கு பேரு முறுக்காத்தி. இது 2ஐயும் ஒன்று ஆத்துக்களுக்கும் இன்னொன்று கடலுக்களுக்கும். இது 2ஐயும் அதால அந்த விலங்கு செத்து போகும். அதுக்காக இடையில இதை போட்டு அது என்ன செய்யும், 2ஐயும் முருக விடாம பாத்துக்கும். இதுக்கு முறுக்காத்திங்கிறது. இந்த முறுக்காத்தி மாதிரி உங்களுக்குள்ள ஒரு முறுக்காத்தி, எது பதவி, கழுத்துல ஒரு கவுரு, விரைவில் இந்த கவுருகள் அருந்தால்தான் அறம். எனவே நான் இதை முடிச்சுக்கிறேன். அனைத்து சகோதரர்களுக்கும் நான் சொல்றேன், கேட்டுட்டு இருந்தவங்களுக்கும் சொல்றேன், மார்க்கமும் சொல்லிட்டேன், இலக்கியமும் சொல்லிட்டேன், இலக்கணமும் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். பார கொத்துபாவுல இந்த கொத்துபாவுல ஷரத்துகள்ல 2 கொத்துபா வரைக்கணும், ஹம்து செலவாத்துல தொடங்கணும், இதெல்லாம் இருக்கி. இதுல இறுதியா துவாவும் செய்யணும். இப்ப நான் உங்களுக்கு செய்யறேன். இதுல நான் அநீதி இழைக்கப்பட்டால் அந்த குடும்பத்தின் சார்பா என்ன அழைச்சி என்ன பேசி தந்திரமாக நரித்தனமாக கேவலமாக அந்த ஆட்சியை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப கொச்சிக்காய வச்சு மசாலா அரைக்கலாம். இப்ப ஒரு கொச்சிக்காய் எல்லாத்துக்கும் மசாலா அரைக்குதுண்டா உங்களையும் இந்த அநியாயத்துக்கு துணை போறதாக சொல்லப்படுகின்ற பணபலமோ ஏதோ அதிகாரங்களோ இருப்பவர்களையும் எல்லோரையும், உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் புறத்தில் நான் விட்டுடுறேன். இண்டையிலிருந்து நான் விடுறேன், சரிதானே? இதுல இண்டையிலிருந்து அனாதைகள் எத்தீங்கள்ற சொத்துகள்ல விஷயத்துல விளையாடுறவங்க எல்லோரையும் நான் அந்த ரப்பூட்டை நான் பாரஞ்சாட்டுறேன். 2வது விஷயம், அவங்களோட குடும்பத்துக்கு நான் பொறுப்படுத்தி கொண்டு போய் தௌபிக் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து இந்த லொக்ல நான் மாட்டிருக்கேன். அவங்களோட குடும்பம் இது சட்ட ரீதியாக எந்த அடிப்படையில போகணுமோ அதுக்கு என்னால முடிஞ்ச அவ்வளவு உதவியையும் நான் செய்யறேன். ஏண்டா இந்த மனைவிக்கு மட்டும் நான் சொல்லலாம், இது இப்படித்தான் போய் நம்மள மாடு போட்டு விட்டானுகள் மறைக்காமன்னு சொல்லலாம். மத்த 4 பேருக்கு நான் 4 இல்ல 5 பேர் அவர் மனைவி உட்பட அவங்களுக்கு நான் ஒன்னும் சொல்லலாது. நான் அவங்களோட நியாயத்தை தேடணும். அவங்க கிடந்த மாதிரியாவது அவங்களோட காணி கிடந்திருக்கும், நீங்க பேசிருப்பீங்க. இப்ப உங்களோட தெப்புராட்டியதுக்கு முன்னுக்கு நான் சல்யூட் பண்றேன். நீங்க செஞ்சது நியாயம்டா அல்ஹம்துலில்லாஹ், அநியாயம்டா அதுக்குரிய நியாயத்தை தேடுங்க. பாரக்கல்லாஹு ஃபிக்கும். உங்கள் எல்லோர்களுக்கும் அல்லாஹ்வின் நல்லருள் உண்டாகட்டும். இறுதியா ஒரு சம்பவத்தை சொல்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா கொண்டது இப்னு முல்ஜம். அலி ரலியல்லாஹு தஆலா கொண்டது இப்னு முல்ஜம். அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா ஒப்படைக்காங்க, எனக்கு அந்த அநியாயத்தை செஞ்சவனுக்கு பழி தீர்த்துக்கேன். அரியணைக்கு வரார்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. இப்னு முல்ஜம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏன்டா இந்த பாவத்தை செஞ்சாய்? அது ஹவாரிஜிகள். அவங்க என்ன, முஆவியா ஒரு டீம், அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு டீம். இப்ப இதுக்குள்ள முஆவியாவோட அம்ர் இப்னு ஆஸ் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் இருக்காங்க. இஞ்சால யாசின் இப்னு அம்மார் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவங்க தீர்மானிக்கிறாங்க, இந்த ஹவாரிஜிகள் தீர்மானிச்ச விஷயம். இதுக்குள்ள முக்கியமா இருக்கிறது அலி, யாசின் இப்னு அம்மார், அம்ர் இப்னு ஆஸ், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களை தட்டி விட்டோம்னா உம்மத்து உண்டாயிரு. உம்மத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, அரசியல் தான் குழப்பம். எனவே அலியை கொல்றதுக்கு முடிவெடுத்தாங்க, முஆவியாவை கொல்லவும் போனாங்க. இவங்க கொல்ல போன நேரம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறுதியா அவர்கிட்ட கேட்காரு,
இப்னு முல்ஜம் சொல்றாரு, என்ன கண்டதுண்டமா வெட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ற நாக்க வெட்டாது, அது இறுதி வரை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதை எழுதுகின்ற பல வரலாற்று ஆய்வாளர்கள் அறிஞர்கள் சொல்ற விஷயம், அல்லாஹ் தஆலா பிழையான வழிகளை எங்களுக்கு சரியாக காட்டி விடாது இருப்பானாக. இப்ப நான் உங்கள்கிட்ட நியாயம் கேட்டிருக்கேன், சரிதானே? இதுல நான் நியாயமாக, நேர்மையாக, நீதியாக, மனச்சுத்தமாக, பரிசுத்தமா நான் போயிருக்கேன். இதுல யார் யாரு பிழையாக வழிதான் சரி என்று நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நல்ல வழியை காட்டட்டும். ஆனால் இந்த அநியாயத்தையும் படுதூரையும் படு அநியாயத்தையும் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் விட்டு விடை கூறுகிறோம். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாயராஜியான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த டைம் நான் உங்களுக்கு தாரன் பாரக்கத்தத்துல நாம சந்திப்போம்.